Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi ஓட Note 10 Lite இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்புறம் Redmi என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். வீடியோ கடைசிவரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசிவரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Redmi Note 10 Lite ஓட பாக்ஸ். as usual Redmi பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. பாக்ஸ் மேல ஸ்மார்ட் போனோட பிக்சர் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல் டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா Black கலர்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வரனா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வரனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. லுக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா Redmi வந்து ஏற்கனவே Note 9 Proவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதே டிசைனை இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் IR பிளாஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா LCD பேனல் தான். இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 450 நிட்ஸ் பிரைட்னஸ் தந்திருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து LCD பேனல் தான் தராங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வரல. இவங்க LCD பேனல் எடுத்துகிட்டு வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இல்லைனா AMOLED டிஸ்பிளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். பட் இவங்க ரெண்டுமே பண்ணலை. இதை பற்றியும் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Proவில் கொடுத்த கேமரா மாடல் மாதிரி இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. இந்த ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் 1080p நீங்கள் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAhக்கான ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. எஸ், இது பார்த்தீங்கன்னா Android 10 வெர்ஷன் தான், Android லெவல் கிடையாது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 720G ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேம்ஸ்லாம் ஈஸியாகவே விளையாடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7 சீரிஸ் ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட RAM டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 209 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சருமே தந்திருக்காங்க. 2 சென்சருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சர் எப்படி இருக்காதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் செகண்டரி வேரியன்ட்.
ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் அண்ட் வேரியன்ட். டோட்டலாக மொத்தம் 3 வேரியண்ட்டில் செல் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.